வந்திருக்க ப்ரெஸ் பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஒரு 18 வருஷ போராட்டம் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு. அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து கிருத்திகா தங்கப்பாண்டி மேம்க்கும் தங்கப்பாண்டி சாருக்கும் நன்றி. என்னென்னா என்னோடய சொந்த காசை போட்டு எடுத்திருந்தா கூட இப்படி படம் எடுத்துருக்க மாட்டேன். என்னை அவ்வளோ சுதந்திரம் கொடுத்து முழுமையாக என்னை நம்பி இந்த படத்தை கொடுத்துருக்காங்க. ஸோ என்னோடய கனவு ப்ரொடியூசர் அவங்க இன்னும் நல்ல படங்கள் பண்ணணும். ஸோ அதுக்கு நானும் கூட வந்து சப்போர்ட் பண்ணுவேன். ஸோ அவங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். ஸோ அவங்க அறிமுகப்படுத்தினது என்னுடைய தம்பி சுந்தரபாண்டி தான். அவன் தான் என்னை கூட்டு போய் பிடிச்சிட்டு என்ட்ரோ பண்ணிவிட்டான். ஸோ அவனுக்கு என்னுடைய பெரிய நன்றி. அப்புறம் மீனா வந்து ரெட்ஜன் ராஜா சாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். சண்முகமூர்த்தி சாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். அப்புறம் இந்த படத்தில் வந்து சத்யஜோதி ஃபிலிம்ஸ் வந்து எங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. டிஜிட்டல் வைஸ் அசோசியேட் ஆகிருக்காங்க. டிஜி தியாகராஜன் சாருக்கும், அர்ஜுன் தியாகராஜன் சாருக்கும், அப்புறம் செந்தில் தியாகராஜன் சாருக்கும், அப்பு சாருக்கும் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஸோ அப்புறம் ஓகே அப்புறம் இது யோகி பவனாக நன்றி சொல்லிக்கிறேன். என்னென்னா ஒரு 7 வருஷம் 8 வருஷம் நான் சினிமாவில் இல்லை, வெளியே வந்துட்டேன். ஒரு டிரைவராக தான் வண்டி ஓட்டிகிட்டு இருந்தேன். ஒரு நாள் லாக்டவுனில் திடீர்னு அவர் கால் பண்ணார். அவர் யார் நம்பர்னே தெரில. நான் யோகி பாபு பேசுகிறேன்னாரு. பார்த்தா அவரோட வாழ்க்கையும் என்னோட வாழ்க்கையும் ஒரே டைம் தான் ஆரம்பித்தது. நான் ராஜபாட்டை படத்தில் அஸ்னேட்டாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ தான் அவர் யோகி படத்தில் நடிச்சிட்டு வந்துட்டு இருந்தார். ஸோ அவருக்கு நான் கிளாப் அடிச்சிருக்கேன். ஸோ அந்த ஒரு இதில் அவரோட குரோத்து கொஞ்சம் தான் வளர்ந்துட்டே இருந்துச்சு. நானும் அவர் கூட பேசிட்டே இருந்தேன். ரொம்ப பீக் போயிட்டாப்புல. அதுக்கப்புறம் நான் அவர்கிட்ட தொடர்புல இல்லை. அவர் நம்பரும் என்கிட்ட இல்லை. இப்போ திடீர்னு ஒரு நாள் கால் பண்ணி இந்த மாதிரி என்னடா போது வண்டி ஓட்டிகிட்டு இருக்கும்போது வாடா அன்னைக்கு ஏதாவது ஒரு கதை சொல்கிறான்னு சொன்னார். ஸோ அப்படி ஆரம்பிச்சு தான் அன்றைக்கி அர்ஜுன் பேர் 10 300வது படமாக வந்து நிற்கிது. யோகி பாபனாவுக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் யோகி பாபனா வந்து இந்த படத்தில் வந்து ரொம்ப எனக்காக மெனக்கட்டி நிறையா கஷ்டங்கள் சின்ன சின்ன விஷயம் அனுபவித்து நல்லபடியாக பண்ணி கொடுத்துருக்காரு. அப்புறம் 300வது படம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிண்ணே. அப்புறம் யோகி பாபனா வந்து அவருக்கு இன்னொரு கதையும் சொன்னான். படம் ஷூட்டிங் போயிட்டு இருக்கும்போது அவர் கேட்டார், இன்னொரு அடுத்து ஒரு கதை சொல்கிறேன்னாரு. அப்புறம் சொல்லுவேண்ணே என்ன சொல்லும்போது பார்த்தோன்னா அவர் ஒரு நல்ல ஒரு லக்ஸரி கார் ஒன்று அண்ணன் வாங்கியிருந்தார். வாங்கிட்டு வந்துட்டு டேய் புது கார்லாம் அப்படி ஏமாற்ற மாட்டாங்கடாண்டாரு. அண்ணே அடுத்து நம்ம பார்ட் ஒன்று பண்ணுறோண்ணே, அது புது காரை வச்சு தானே. டேய் நாளைக்கு காலையிலேயே வரா, என் வண்டியை செக் பண்ணுறா, ஓட்டி பாரா, டாக்குமெண்ட் எல்லாம் கரெக்டாக இருக்கா போகிறாரு. அப்புறம் அவருக்கு ஒரு அனுபவம் இருந்தது, அதையும் சொல்லியிருந்தாரு. ஸோ அந்த மாதிரி தான் ஆரம்பிச்சது. ரொம்ப நன்றி யோகி பாபனே. அப்புறம் காளி வெங்கடனாக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா அவர் இந்த கதையில் ஃபஸ்ட்டு இந்த கதை சொன்னது சமுத்திரகனி சாருக்கு தான். அவர் ஒரு சூழ்நிலையில் பண்ண முடியாமல் போயிடுச்சு. அப்புறம் காளி வெங்கடனார் தான் நான் என்னை கூட்டு போய் அறிமுகப்படுத்தினார். ஹீரோவாக அவர் பண்ணுறதுக்கு தான் அந்த கதையை சொன்னோம். அப்புறம் ஒரு கடத்தில் அவரை கேரண்டர் இந்த படத்தில் இந்த நம்ம மொத்தம் நீங்கள் என்ன வேணால் லோன் வாங்கிக்கிங்க, அந்த கேரண்டி கையெழுத்து போட்ட ஒரு ஆள் ஒரு முகம் உங்களுக்கு தெரிஞ்சுன்னா அது காளி வெங்கட நம்ம உங்களுக்கு எல்லா பேருக்கும் ஞாபகம் வந்துடும். அந்த கேரண்டி கையெழுத்து பொருள் அவங்களுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு சொல்லி அண்ணன் அழகாக பண்ணியிருக்காங்க. ஸோ எனக்கு சிறப்பாக பண்ணி கொடுத்துருவேன். அவருக்கு என்னுடைய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் இந்த கதை சொல்லும் போது அவர் புது கார் வாங்கி அவர் ஏமாந்த கதையை என்கிட்ட சொன்னார். ஒரு MG ஹெக்டார் கார் வாங்கி அந்த கதையை சொன்னார். அப்புறம் யோகி பாபனோட கதை சொல்லும் போதும் அவரோட அசிஸ்டன்ஸும் ஏமாந்துருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி இதில் ப்ரொடியூசர் சார்ட்ட கதை சொல்லும் போது அவங்களும் ஒரு வண்டி வாங்கி ஏமாந்துருந்தாங்க. என்னோட எடிட்டரும் ஏமாந்துருந்தாரு. இப்படி எல்லா பேரும் ஏமாந்துருந்தாங்க. ஸோ இது நிறையா பேருக்கு ஏமாந்த கதையாக தான் இருக்கும். அவங்கள ஒரு கேரண்டி கையெழுத்து போட்டதோ, ஒரு லோன் வாங்கினதோ, அப்புறம் புது வண்டி வாங்கி நம்ம 2-3 வருஷத்துல வண்டியை மாற்றி வச்சிருப்போம். அப்படி எல்லாத்துலேயுமே எல்லாருக்கும் ஒரு கனெக்ட் ஆகக்கூடிய ட்ரெண்டில் உள்ள கதை தான். பெரிய லெவலில் பிரச்சனையாக போகாது. ஸோ அந்த மாதிரி இருக்கிற கதையை தான் நம்ம சொல்லியிருக்கோம். அப்புறம் முகப்படங்கள் கொஞ்சம் இதாக இருக்குது. அப்புறம் ஒரு நாளாக பார்த்துருக்கிறேன். அப்புறம் மைனா மேம் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஈவனோட அம்மா கேரக்டர் தான் அவங்க நடிக்க கேட்டேன், மாமியாரா. அவங்க பயங்கர டென்ஷன் ஆயிட்டாங்க. என்னது எனக்கு என்ன வயசு என்ன பிடிச்சிக்கு மாமியார்ன்றன்னு சொல்லி பயங்கரமாக கோபம் ஆயிட்டாங்க. அப்புறம் வேற ஏதாவது கேரக்டர் இருக்காங்க வந்து வேற எதுவும் கதையில் வேற எதுவும் கேரக்டர் இல்லைன்ட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோன்னா மைனா மேம் வந்து நான் ஒரு நாள் கால் பண்ணேன். நீங்க தான் அவங்க படத்தில் எனக்கு கேரக்டர் இல்லைன்றீங்களா, அப்படி எப்படி நீங்கள் எனக்கு கால் பண்ணிருந்தீங்க. நாங்கள் இல்லை மேம் கொஞ்சம் வயசு எங்கே இருக்க ஒரு வட்டிக்காரம்மா கேரக்டரு நீங்கள் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கு மேம். மேம் வந்து பண்ணி கொடுத்தாங்க. ரொம்ப நன்றி மேம்.
அப்புறம் அனாமிகா அம்மிகி. ஸோ அவங்க வந்து யோகி பாபா நான் வந்து ஒரு ஒரு கான்ட்ரவர்சியாக ஒரு கேரக்டரே ஒரு அந்த ஹீரோயின் கேரக்டர் இது வரைக்கும் யாருமே ஒரு சொல்லாத ஒரு கேரக்டர் தான் சொல்லியிருக்கோம். ஸோ அந்த கேரக்டர் அவங்ககிட்ட சொல்லும் போது அவங்க வந்து அதை ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. அவங்க கிட்டத்தட்ட நிறைய பேர் ஹீரோ நான் ட்ரை பண்ணோம், நாங்கள் செலக்ட் பண்ணல, யாருமே நடிக்க மாட்டேன்னு போயிட்டாங்க. அவங்க ஒருத்தவங்க தான் வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணி கொடுத்தாங்க, நல்லா வந்திருக்கு. ஸோ அவங்களுக்கு என்னுடைய நன்றி. ஸோ அதுக்கப்புறம் இமான் சார் வந்து உண்மையிலே அவர் ஒரு குழந்தை, ரொம்ப குழந்தை. ஒன்னே ஒண்ணுதான் சார், ஒரு சின்ன ஹெல்ப் சார்னு சொல்லி வந்தாருன்னா முடிஞ்சு, அவ்வளோதான். அவர் வேலை பார்த்துக்கிட்டே இருப்பார், நான் போயிட்டே இருப்பேன். நிறைய இயக்குநர்கள் நிறைய ஹீரோ வளர்த்துட்டீங்க சார். இந்த படத்தில் வந்து யோகி பாபா நான் வந்து அவரே சொல்லுவார் நான் காமெடியன் தான், கதையின் நான் என்னாண்டு. ஆனால் இதில் வந்து இமான் சார் வந்து நான் எடுத்த படத்தை வந்து அவர் ஹீரோவாகவே அவரோட பிஜிஎம்ல மிரட்டி நிப்பாட்டிருக்காப்புல. அந்த அளவுக்கு இமான் சாரோட ஒர்க்கு பல மடங்கு நல்லபடியாக பண்ணி கொடுத்துருக்காரு. ரொம்ப நன்றிங்க சார், தேங்க்யூ சார். அப்புறம் கார்த்திக் நேதா வந்து அவரு ஒரு 15-16 வருஷம் நண்பர் தான் நானும் வரும். லெனிவண்ணா மூலியமா இந்த படத்துல பேசி பாட்டு எழுதணும். எழுதிட்டு இருக்கும்போது ஒரு நாள் நான் கேட்டேன், நண்பன் என்ன உங்களுக்கு தெரியுமா நண்பா? எனக்கு தெரியாதுன்னாரு. நான் உன் நண்பர் தான். ஏன் நண்பரா நீங்க? எனக்கு தெரியலைங்க. இல்ல அப்போ ஒரு டைம் நண்பா, அவங்க நண்பர்கள் 2 பேருமே அது மறந்துடுவோம் அந்த மாதிரின்னு சொல்லபடியா. அப்புறம் இந்த கதை சொல்லபடிக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகி நல்லா பாட்டு எழுதி கொடுத்தாரு. ஸோ அப்புறம் மதன் அண்ணாவும் நானும் மோட்டார் பில்லு தான் ஒரே இதாக இருந்திருக்கோம். ஸோ அவர் கதை சொன்னா நல்லா இருக்கு தம்பி பண்ணிடலான்ட்டாரு. ரமேஷ் அண்ணாவும் இந்த படம் அவருக்கு ஒரு நல்ல கேரக்டராக பேசப்படும் நம்பிக்கை இருக்குண்ணா. அப்புறம் மாமியார் கேரக்டர் பண்ண சௌந்தர்யா மேம் வந்து அதான் அவங்க சொன்ன மாதிரி ஷூட்டிங் 2 நாளைக்கு முன்னாடி தான் வந்தாங்க. எனக்கு ரொம்ப கான்ஃபிடண்டாக இருந்தேன் அவங்க மேலே, அவங்க பண்ணலாண்டு. ஸோ அவங்ககிட்ட ஒரு கோபம் இருக்கு, அவங்க கண்ணில் அது நல்லா இருந்துச்சு. ஸோ அவங்க ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த படம் வந்ததுக்கப்புறம் அவங்க இன்னும் பெரிய லெவலில் பேசப்படுவாங்க, எனக்கு நம்பிக்கை இருக்கு. தேங்க்யூ. அப்புறம் பிரதீப் கேமராமேன், என்னோட கேமராமேன் எனக்கு பெரிய சப்போர்ட்டு பிரதீப் காளிராஜா. ஸோ அவர் ஒரு 4 படம் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் இன்னும் அவர் ஒர்க் பண்ண படம் எதுவும் வெற்றியாகலை, இந்த படம் அவருக்கு ஒரு பெரிய வெற்றியை கொடுக்கணும். அதுக்கப்புறம் அவர் பெரிய ஹீரோ கூட விஷயங்கள ஒர்க் பண்ணோம். வாழ்த்துக்கள் தம்பி. அப்புறம் என்னோட எடிட்டர் சார் காசி விஸ்வநாதன் சார். ஸோ அவர் வந்து ஒரு 60-70 படங்கள் மேலே எடிட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படம் வந்து அவங்களுடைய ஒர்க்கு வந்து ரொம்ப நல்லா இருந்திருக்கு. ஸோ அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். என்னோட ஆர்ட் டைரக்டர் சேகர்னு சொல்லி, அவர் வந்து கோட் அமரன் அந்த 2 படங்கள் பண்ண ஆர்ட் டைரக்டரு. ஸோ அவர் இன்னைக்கு வர முடியல, அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அப்புறம் என்னோட டீம் அஸ்னாட்ரி டீம் எல்லா பேருக்கும் சொல்லிக்கிறேன். அருண் ஈஸ்வர், நந்தகுமார், அப்புறம் ராஜா, முரளி, மணிமாறன், சுரேஷ் அல்லையா, சதீஷ், ஆத்விகி, கார்த்திக், இவங்க எல்லா பேருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா அவங்க என்னுடைய அசிஸ்டன்ட் கிடையாது, இவங்க எல்லாம் சேர்ந்து என்ன டேரக்டர் ஆகியிருக்காங்க. அதுதான் இவங்க பூரா என்னோட நண்பர்கள் தான். நண்பர்கள்லாம் சேர்ந்து சப்போர்ட்டுக்கு எல்லா பேரையும் சப்போர்ட்டுக்கு வாங்கினாண்டு உள்ள கூப்பிட்டு இழுத்து எல்லா பேரையும் வேலை வாங்கிட்டேன். ஸோ அவங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றி. அப்புறம் வேறு யாரையும் மாதிரி நேரத்தில் யோகி பாபனாக்கு ரொம்ப நன்றி. நான் தேங்க்யூண்ணா. எல்லாரையும் சொல்லிட்டு நான் வரேன். லகரி முருகன் சார், ஸோ அவங்களுக்கு ரொம்ப நன்றி. ஸோ அவங்க தான் அந்த அர்ஜுன் பேர் 10 படத்தோட சாங் வாங்கியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ பிரசன்ட் மீடியாவுக்கு. நண்பர் சென்றாயன் அவர் வந்து அந்த பொல்லாதவன் படத்தில் வந்து ஒரு கேரக்டர் ஒன்று பண்ணியிருக்காரு. ஸோ அது எல்லா பேருமே சொல்லுவாங்க அந்த பைக் திருடான்னு சொல்லி. இந்த படம் இவருக்கு ஒரு ஐகானிக்காக ஒன்று மாறும், அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு நல்ல கேரக்டர் பண்ணியிருக்காரு. ஸோ இவருக்கு ஒரு பெரிய இதாக அமையணும். ரொம்ப நன்றி. தேங்க்யூ.